வணக்கம் மக்களே. இன்னைக்கு பில்டர்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணணும், என் வீடு என்னோட கனவை யார்கிட்ட கொடுக்க போறேன், ஏன்னா நம்ம கனவை நம்ம தானே காணணும். ஸோ என்னோட கனவை மெய்யாக்கி தர அளவுக்கு ஒரு பில்டர் நான் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன டிப் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பில்டரை அவங்களோட டிசைன்ஸ், அவங்களோட அவுட்புட்ஸ் இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், அவங்க இதுக்கு முன்னாடி எங்க பண்ணியிருக்காங்க, ஒரு மேரேஜ் ஹால் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நம்ம வீடு கட்டுறவளுக்கு அவங்க கேப்பபிளா அப்படின்னு தெரியறவளுக்கு அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸை போய் செக் பண்ணுங்க. ஸோ செகண்டரி ஒன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக கட்டியிருக்க ப்ராஜெக்ட்ஸில் அவங்களோட அவுட்புட் என்னன்னு செக் பண்ணுங்க. ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதோட அவுட்புட் நமக்கு வீடு கட்டி முடிச்சு அவுட்புட் தெரியும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கே ஒரு பேசிக் அவுட்புட் தெரிஞ்சிடும். இவங்களோட இதுக்கு இவங்க கேப்பபிள், நம்மளோட கனவு இவங்க நெய்யாக்கி தர அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் திங் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஈல்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். த தேர்ட் பாயிண்ட், த ஃபைனலி, அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ இவர் நமக்கு கேப்பபிளா கண்டிப்பா இருப்பாரா அப்படிங்கிறது தான் மெயினான கொஸ்டின். ஸோ ஃபைனலி we are future builders. Thank you.